நமஸ்காரம் நமஸ்காரம் மவ சிவ அசி மவ சிவ. வருகிற மார்ச் 20 சிட்டுக்குருவிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இது என்னது? பெண்கள் தினம், ஆண்கள் தினம், கேன்சர் தினம், சுதந்திர தினம், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தினங்கள் ஒதுக்குற மாதிரி இந்த சிட்டுக்குருவிகளுக்கும் ஒரு தினத்தை அனுசரிக்கப்பட்டு அதை ஒரு விசேஷமான விழாவாக கொண்டாடப்பட்டு வந்தது. இந்த மனித நேயத்திற்கும் இந்த சிட்டுக்குருவிக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்கிறது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கின்றது. இந்த காகத்திற்கு சமமாக இந்த காகம் நம்மோட ரொம்ப நெருங்கி வந்துட்டு இருக்கோம். அதுபோன்று இந்த சிட்டுக்குருவிகளும் நம்மோட ரொம்ப நெருங்கி வந்துட்டு இருந்தது அப்படிங்கிறது ஒரு கருத்து நிலவி வருகிறது. இது ஏன் சிட்டுக்குருவி ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லி பார்க்க போனால், இந்த விவசாயத்திற்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நிறைய ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ், நன்மைகளை இந்த சிட்டுக்குருவிகள் செய்து வருகிறது என்பது நம்ம கண்கூடா பார்த்திருக்கோம். இந்த சிட்டுக்குருவிகள் காலை நேரம், காலை சூரியன் உதயமாவதற்கு முன்பாகவே இந்த சிட்டுக்குருவிகள் எழுந்து தன்னுடைய உணவு வேட்டைக்கு போயிடும். இந்த காலையில உணவு வேட்டைக்கு செல்லும் பொழுது இவர்கள் சில காரியங்களை செய்து வருகின்றன என்பது உண்மையான உண்மை. இந்த சிட்டுக்குருவிகளானது எங்க ஆக்சிஜன் ரொம்ப அதிகமா இருக்கோ அந்த இடத்துல அதிகமாக வாழ்ந்து வருகிறது அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்கு. இதோட கலர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பல் கலந்த ஒரு பழுப்பு நிறமாக காணப்படுகிறது. இதோட உயரங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமா ஒரு 8 சென்டிமீட்டர்ல இருந்து ஒரு 24 சென்டிமீட்டர் வரைக்கும் வளருது அப்படின்னு கருத்து. இதோட வாய் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம எப்படி சொல்றதுன்னா ஒரு கூம்பு மாதிரி, ஒரு பிரமிடு மாதிரி. என்ன பிரமிடு 4 பக்கம் இருக்கும், இது சர்க்குலரா இருக்கும், கூம்பு மாதிரி இருக்கும். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிராம்ஸ்ல இருந்து ஒரு 35 கிராம்ஸ் வரைக்கும் இருக்கும் இதோட வெயிட். ஆனா பறக்கும் பொழுது ரொம்ப நல்லா ஸ்பீடா ஓடும். நல்ல ஒரு நியர்லி ஒரு 45 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இது ஓடக்கூடிய ஒரு கருத்து உண்டு. இது முட்டை பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர்ல இருக்கும், ஒரு ஒயிட்டும் கிரீனிஷும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 3 எக்கு போடும், இல்லை ஒரு 5 எக்கு போடும். அதுல குஞ்சு பறிக்கக்கூடிய தன்மை உண்டு. இது குறைஞ்சபட்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ்ல இருந்து ஒரு 13 இயர்ஸ் வாழக்கூடிய ஒரு பறவை இனம். இது எங்கெல்லாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆசியா, ஐரோப்பா, இந்தியா, அமெரிக்கா, இந்த மாதிரி ஆப்பிரிக்கா, இந்த மாதிரி நாடுகள்ல நிறைய இருக்கு. இந்த சிட்டுக்குருவிகள் அதிகமா இந்த புழுப்பூச்சிகளை தான் அதிகமா சாப்பிடும். கம்பு, அரிசி, அதுக்கப்புறம் நெல், சோளம், பூல இருக்கக்கூடிய மொட்டுக்கள், ராகி, அதுக்கப்புறமேட்டு திணை அதிகமா இவங்க சாப்பிடும். இதனால நமக்கு என்ன யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த ஒரு இலை மேல இருக்கக்கூடிய புழுக்களை பூரா சாப்பிட்றோம், பூச்சிகளை சாப்பிட்றோம், வெட்டுக்கிளியை சாப்பிட்றோம். இதனால என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த விவசாயத்துக்கு ரொம்ப ஒரு பெரிய இதா இருக்கு. அதே மாதிரி இந்த மகரந்த சேர்க்கை உருவாகிறதுக்கு என்னன்னு கேட்டா, ஒரு பூளை போய் உட்காந்து இன்னொரு பூளை உட்காரும் போது மகரந்த சேர்க்கை உருவாகுது. ஸோ இந்த மாதிரிலாம் விவசாயத்துக்கு இந்த சிட்டுக்குருவிகள் அதிகமா ஒரு உதவி செஞ்சது அப்படிங்கிறது இது மறுக்க முடியாத உண்மைகள். பர்டிகுலரா இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 1940s ஒரு சில நாட்டில் என்ன பண்ணாங்கன்னா, சிட்டுக்குருவிகள் அதிகமா இருந்தக்கூடிய காலகட்டத்தில் எல்லாம் இந்த மரத்துல போய் உக்காந்து நிறைய எச்சங்கள் போட்டு வண்டியில கார்ல எல்லாம் எச்சங்கள் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆபீசர் என்ன பண்ணிருக்காங்க, எல்லா சிட்டுக்குருவியும் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக என்னன்னு கேட்டா எல்லாம் மருந்து அடிச்சு இதுன்னு இருக்காங்க. எல்லா சிட்டுக்குருவிகளும் நிறைய இறந்துச்சு. இறந்த உடனே என்னன்னு கேட்டா வித்தின் ஒரு 10 இயர்ஸ் ஸ்பேன்ல என்னன்னா நிறைய அந்த நாட்டுல விவசாயத்துல உணவு தானியங்கள் பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. அப்ப அந்த உணவு தானியங்கள் பஞ்சம் ஏற்படுறதுக்கு என்னடா காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த சிட்டுக்குருவிகள் இருந்ததுனால நிறைய புழுப்பூச்சிகள் நிறைய அது கண்ட்ரோல் பண்ணிருக்கு. எந்த விதமான பெஸ்டிசைடு அடிக்காமையே ஒரு உதவி செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து
திரும்பவும் அந்த நாட்டில் வந்து அந்த சிட்டுக்குருவிகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வளர்த்துருக்காங்க அப்படிங்கறது நிறைய சில கருத்துக்கள் இருக்கு. இதுல பர்டிகுலர் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாரிவள்ளல் வந்து நாட்டை விட்டு ஓடியப்ப ஒரு ஒரு காட்டுல போய் இருந்திருக்காரு. அங்கேயும் வந்து சில ராஜாக்கள் வந்து இவங்களை ஒரு ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. அப்ப உணவு தானியம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த சிட்டுக்குருவிகள் அந்த உணவு தானியங்கள் அவர்களுக்கு கொடுத்ததாக சில புராண கருத்துக்கள் வந்து தெரிவிக்கிறது. இந்த சிட்டுக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த தேன் சிட்டு சொல்றோம், அப்புறமேட்டு வீட்டு சிட்டு சுட்டுறோம், அதுக்கப்புறமேட்டு புற்களை அதிகமா சாப்பிடக்கூடிய புல் சிட்டு சொல்றோம், மலை சிட்டு, கருப்பு சிட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். இது மாதிரி நோய்கள் வராமல் இருப்பதற்கும் இந்த சிட்டுக்கள் வந்து நிறைய நமக்கு உதவுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா இந்த சிட்டுக்கள் பாத்தீங்கன்னா இந்த எட்டுக்கால் பூச்சி எல்லாம் நம்ம எடுத்து சாப்பிட்றோம், அதில் இருக்கக்கூடிய கொசுக்களை சாப்பிட்றோம், பூச்சிகளை சாப்பிட்றோம், வண்டுகளை சாப்பிட்றோம், இந்த மாதிரிலாம் இருக்கு. ரெண்டாவது, விதைகள் நல்ல ஒரு நேர்த்தியா வர்றதுக்கும் இந்த சிட்டுக்கள் வந்து உதவுது அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்கின்றது. ரெண்டாவது, இது இந்த சிட்டுக்களோட சவுண்டு, இதனுடைய சவுண்டுகளை நம்ம கேட்கும் பொழுது நம்மளுடைய மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவி வருகிறது. மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகுது, கண் பார்வையும் கூடுகிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, சுட்டி இங்க இருக்கும், இந்த இருக்கும், லெஃப்ட் டு ரைட் போகும், ரைட் டு லெஃப்ட் போகும், டாப்ல போகும், பாட்டம்ல போகும். அப்போ நம்முடைய கண் பார்வையானது போக்கசிங் வந்து என்லார்ஜ் ஆகும், கான்ட்ராக்ட் ஆகும், என்லார்ஜ் ஆகும், கான்ட்ராக்ட் ஆகும். அப்போ கண்ணுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குது, ஐபாலுக்கு எக்ஸசைஸ் கொடுக்குது அப்படிங்கிறது நம்ம அறிவியல் பூர்வமா இதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையான உண்மை. கோவிந்தசாமி அப்படிங்கிற ஒரு சுதந்திர போராட்ட வீரர் வந்து என்ன பண்ணிருக்காரு, இந்த சிட்டுக்குருவிக்காக ஒரு கோவிலையே கட்டி கும்பிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அப்போ எந்த அளவுக்கு அந்த சிட்டுக்குருவிகள் விவசாயத்திற்கு ஒரு உறுதுணையா இருக்கும் அப்படிங்கிறது நாம அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய நாட்டில் வந்து சிட்டுக்குருவிகளுக்காக வந்து அஞ்சல் வெளியிட்டிருக்காங்க, ஸ்டாம்ப்ஸ் வந்து சிட்டுக்குருவிகள் ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க. பர்டிகுலர் இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 1300 வகையான ஒரு பறவை இனங்கள் இருக்கு. அதுல நிறைய பறவை இனங்கள்லாம் அழிஞ்சு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி எல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ன்னு சடனா ஒரு 40 to 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அது அப்படி சர்ன்னு பறக்கக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு. இதுல இந்த பறவை இனத்தை அழியாமல் ஒரு காப்பாற்றுறதுக்காக நம்மளால முடிஞ்சது நம்ம வந்து என்னன்னா இந்த சிட்டுக்குருவி இனத்தை நம்ம வந்து காப்பாற்றலாம், தவறேதும் இல்லை. இன்னைக்கு வந்து 4G 5G இந்த மாதிரி வர ரேடியேஷன்ஸ்ல நிறைய பறவை இனங்கள் அழிஞ்சு வருது. இந்த பறவை இனங்கள் அழிஞ்சு எவ்வளவுதான் இந்த ரேடியேஷன்ஸ் வர நம்ம அதை குறைக்கிறதுக்கு என்னன்னு கேட்டா, ஆக்சிஜன் அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அரச மரம், ஆலமரம், அப்புறம் மூங்கில் மரங்கள் இதெல்லாம் நம்ம அதிகமா நம்ம வளர்க்க என்னன்னு ஆக்சிஜன் வந்து அதிகமா டெவலப் ஆகும். இந்த ஆக்சிஜன் அதிகமா இருக்கிற இடத்துல தான் சிட்டுக்குருவிகள் வளருது அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சிகள் பேசப்படுகிறது. ஸோ நம்மளால முடிஞ்சது எங்கேயாவது ஸ்கூல்ஸ்ல அங்கேயும் இங்கேயும் அந்த ஆலமரம், அரச மரம், மூங்கில் மரங்களை வளர்க்கப்படும் பொழுது ஆக்சிஜன் அதிகமா இருக்கும். ஆக்சிஜன் அதிகமா இருக்க நான் சிட்டுக்குருவிகள் அந்த இடத்துல வந்து ஒரு நெஸ்ட் ஃபார்ம் பண்ணும். இதுல பர்டிகுலரா இந்த ஒவ்வொரு குழந்தைகளும் என்னன்னு கேட்டா, எனக்கு பர்த்டே வருது அல்லது திருமணமானவர்கள் வந்து எனக்கு வந்து ஒரு மேரேஜ் டே வருது அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இந்த சிட்டுக்குருவிகளுக்காக நிறைய வந்து இந்த ஃபீடர் பாக்ஸ் எல்லாம் வந்து விற்கிறாங்க. அந்த ஃபீடர் பாக்ஸ் வாங்கி நாம அந்த மரத்துல ஒரு கம்பியில மாட்டி வச்சுட்டு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஒரு 8 feet ஹைட்ல 10 feet ஹைட்ல நம்ம மாட்டி வச்சு அதுல வந்து வாரத்துக்கு ஒரு முறை நம்ம ஒரு திணையோ இல்ல ஒரு கம்போ நம்ம அதை ஃபீட் பண்ணி வச்சுட்டோமோ அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். இதன் மூலமாக நமக்கு வந்து வரக்கூடிய சில தோஷங்கள் வந்து குறையிறது. எப்படி நம்ம இதுக்காக வந்து பெரிய லட்சக்கணக்கெல்லாம் போய் செலவு பண்ணணும் அவசியம் இல்லை. அப்போ இந்த பறவைகளுக்கு நாம ஏதாவது உணவு அளிக்கும் பொழுது, தானம் செய்யும் பொழுது நம்மளுடைய தோஷங்கள் விலகுது அப்படிங்கிறது நம்முடைய கருத்து. சோ ஒவ்வொரு வருடமும் நம்முடைய தேனி மாவட்டம் பெரியகுளம் ஈச்சமலை மகாலட்சுமி கோவில்ல இந்த சிட்டுக்குருவி வார விழா நம்ம வந்து கொண்டாடுறோம். அதுல வந்து நிறைய இயற்கையாகவே நம்ம வந்து நிறைய ஒரு 100கணக்கான மயில்களுக்கு நம்ம திணை, இந்த கம்பு இதெல்லாம் நம்ம வந்து ஃபீட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். டெய்லி வந்து என்னன்னா ஒரு 4 to 5 kg வந்து நம்ம அந்த பறவை இனத்துக்காக நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். காலையில் எழுந்த உடனே முதல்ல 4 to 5 கிலோ கம்பு, தினை, கேழ்வரகு, அது இது பொட்டுக்கடலை, அரிசி இதெல்லாம் நம்ம வந்து போட்டுட்டே இருக்கோம். இதனால நிறைய பறவை இனம் நம்மளுடைய இந்த ஈச்சமலை மகாலட்சுமி கோவிலுக்கு நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க ஏதாவது விருப்பப்பட்டால் நீங்களும் அதில் வந்து நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணி நீங்களும் அதில் வந்து
ஒரு பங்காளராக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்கு. ஸோ நாங்களே செஞ்சு என்னன்னா எல்லா பலனும் பெறுவதை விட நீங்களும் அதில் ஒரு சப்போர்ட்டிங்காக வரும்பொழுது என்னன்னா உங்களுக்கும் அந்த பலன்கள் கிடைக்கட்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. ஸோ பறவை இனத்தை நாம காப்போம், இந்தியாவை நல்ல ஒரு விவசாயத்துல ஒரு முன்மாதிரியான நாடாக திகழ வைப்பதற்கு இந்த சிட்டுக்குருவிகளும் பங்கு அளிக்கட்டும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. அன்புடன் டாக்டர் AS மகாஸ்ராஜன், மாவ சிவ. அது மட்டும் இல்லாமல் இந்த சிட்டுக்குருவிகளுக்கு ஏதாவது நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணோம், உணவு தானியங்கள் வாங்குறதுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா 9944439027 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்களும் கைகோர்த்து சிட்டுக்குருவி இனத்தை காப்பாற்ற வழிவகுப்போம். அன்புடன் டாக்டர் AS மகாஸ்ராஜன், மாவ சிவ.